சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And Abraham said, "My son, God will provide himself a lamb for a burnt offering." So they went both of them together. Genesis 22:8. అబ్రహాము, నా కుమారుడా, దేవుడే దహన బలికి గొర్రె పిల్లను చూచుకొనునని చెప్పెను. ఆదికాండము 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் ஆதியாகமம் 22:8. அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் இடத்திலிருந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்வோமா? நெருக்கமான சூழ்நிலைதான் யார் இதை மாற்றுவார் என்று அவர் யோசிக்காதபடிக்கு நிச்சயம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற அந்த விசுவாசத்திலே கடந்து வருகிறார். நமக்கு நெருக்கமும் நிந்தனைகளும் வரும் பொழுது நாம் சோர்ந்து விடாதபடிக்கு நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர் நிச்சயம் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாமை போல நாம் விசுவாசத்திலே சொல்வோமானால் நிச்சயம் என்ற ஆபிரகாமை நடத்தின கர்த்தர் நம்மையும் நடத்தி நம் சகல காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.